ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வரக்கூடிய ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய 26ஆம் நாள் கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது. மிகவும் எச்சரிக்கையான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான பௌர்ணமி அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாதத்தில் வியாழக்கிழமை அதுவுமா வருது. ஸோ அதனால் இந்த பௌர்ணமி ரொம்பவே முக்கியமான பௌர்ணமியாக சொல்லப்படுது. இந்த பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் அதிக சக்திகள் நிறைந்து இருக்கோ. பௌர்ணமினாவே சொல்ல தேவையில்ல, சக்தி நிறைந்திருக்கோ. இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க, உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரி கிரகநிலைகளால் தலையெழுத்து உங்கள் ராசிக்கு மாறுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பௌர்ணமிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாள். இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்தால் நமக்கு அது உடனே பலிக்கும். ஸோ ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கான பலன் என்ன கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆணி பௌர்ணமி அன்னைக்கு இவற்றை மறக்காமல் செய்தீங்கன்னா அற்புதமான பலன் நீங்கள் பெற முடியும். எவற்றை மறக்காமல் செய்தால் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எவற்றை செய்தால் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தை மாதத்தில் சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கி தனது பயணத்தை தூங்குவார். அந்த சூரியன் வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக ஆணி மாதம் வரும். தமிழ் வருட கணக்கின்படி சித்திர வைகாசி அடுத்து 3வது மாதமாக இந்த ஆணி மாதம் வரும். ஆணி மாதம் பொறுத்த வரைக்கும் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆணி பௌர்ணமி. இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், தெரிந்து கொள்ளுங்க. இந்த ஆணி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டை நட்சத்திர தினத்தில் வரும். ஆணி மாத பௌர்ணமி தினத்தில் காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஆற்றலை போற்றக்கூடிய விதமாக வருடந்தோறும் அங்கு மாங்கனி திருவிழா நடைபெறும். மேலும் கோவில்களில் இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படும். ஆணி பௌர்ணமியில் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த பலனை உங்களுக்கு தரும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கணும். அப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதால் அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு விரதம் இருக்கிறதுனால கிடைக்கும். குறிப்பாக ஆணி பௌர்ணமி அன்னைக்கு கிருஷ்ண பகவானுக்கும் கற்பு கரசியான சாவித்திரி தேவிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். ஏன்னா இவங்களுக்கு உகந்த நாள் தான் பௌர்ணமி. முன்னிரவு வேளையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் கிரிவலம் கூட மேற்கொள்ளலாம். திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோழிங்கநல்லூர், பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம். ஆக்சுவலி ஆணி பௌர்ணமி தினத்தில் கண்டிப்பாக கிரிவலம் மேற்கொள்வது சிறந்த பலனை கொடுக்கும். அதே போல் இந்த பௌர்ணமி தினத்தில் கோவில்களில் பக்தர்கள் அருந்துவதற்கு பழச்சாறு போன்றவற்றை தானம் செய்வது நல்லது. ஆணி மாத பௌர்ணமி தினத்தில் மேற்கூறிய முறையில் நான் சொன்னது போல் விரதம் இருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும். பெண்கள் உங்களுடைய கணவர்களுடைய ஆயுள் பலம் கூடும். விரும்பிய நபரையே மனம் முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும்.
நீண்ட காலமாக புத்திர பாக்கியது இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பிறக்கும். மாணவர்கள் விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படும். கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அதிலிருந்து மீள்வீங்க. உணவு உடை ஆகியவற்றுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது. இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்பேற்பட்ட ஆணி பௌர்ணமியில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்களோட மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்பியவர்களுக்கு கை கொடுத்து உதவுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாத பௌர்ணமியிலிருந்து கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீச்சம் பெற்ற உங்கள் ராசிநாதன் சனியை பார்க்கிறாரு. எனவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் இருப்பதால் ஏற்றிருக்க கலந்த நிலை அமையும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுவும் மிதுன ராசிக்கு புதன் ஆணி பௌர்ணமியில் செல்றாரு. அது புதனுக்கு சொந்த வீடாகும். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. எனவே கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலும். அரசு வழியில் உங்களுக்கு கடனுதவிகள் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் சேரும். ஸோ ஆணி பௌர்ணமியில் மிதுன ராசிக்கு புதன் செல்றதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதை தொடர்ந்து சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்வார். அப்பொழுது குருவின் பார்வை செவ்வாயின் மீது பதிகிறது. இதனால் குரு மங்கள யோகம் ஏற்படுது. எனவே இல்லத்தில் மங்கள ஓசையும் மழலையின் ஓசையும் கேட்கும். குரு பார்வையை பலப்படுத்த இந்த பௌர்ணமிக்கு பிறகு வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. குருவோடு இணைந்திருக்கக்கூடிய ராகுவும் அதை பார்க்கக்கூடிய கேதுவையும் யோக பலம் பெற்ற நாளில் வழிபட்டு வந்தால் தடைகள் தானாக விலகும். தக்க விதத்தில் பொருளாதார நிலை உயரும். தொழிலில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் அகலும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். இதை தொடர்ந்து சிம்ம ராசிக்கு பௌர்ணமியில் சுக்கிரன் செல்வார். அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குவார். அதே நேரம் குரு பார்வை பதிந்த அந்த செவ்வாயின் பார்வை சனி மீது விழுது. இதன் காரணமாக உங்களுக்கு வியாபாரம் வெற்றி நடை போட போகுது. வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது. உத்தியோக சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் வரலாம். ஆரோக்கிய சீராகி ஆனந்தப்படும். பயணங்களால் பலன் தருவதாக அமையும். பாக பிரிவினை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். அதனால் புது முயற்சி தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இதை தொடர்ந்து கடகராசிக்கு புதன் செல்றாரு. அதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்துக்கு செல்வது நன்மைதான். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உற்சாகமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட எடுக்கக்கூடிய புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும். மொத்தத்தில் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து ஆதாயம் தரக்கூடிய தாள்கள் சேரும். வியாபார தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைத்து சந்தோஷம் அடைவீங்க. கலைஞர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்ல வாய்ப்பு சேரும். மாணவ மாணவிகளுக்கு தள்ளி போட்ட முயற்சிகள் தானாக நடைபெறும். பெண்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் ஏற்படும். பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. ஸோ பொறுத்தார் பூமி ஆர்வார் என்ற பழமொழிக்கேற்ப இருக்கணும். ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு ஆணி பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களால் இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.